எல்லோருக்கும் வணக்கம். சண்டே அன்னைக்கு மார்னிங் ரிலையன்ஸ் மார்ட் போயிருந்தபோது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்ல பல்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து குமிச்சு வச்சுருந்தாங்க. இந்த நேந்திரம்பழம் பார்த்தீங்கன்னா கிலோ 39 rupees அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் 2 கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த பழம் வந்து வேக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சூப்பராக பழ பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம். ஸோ 2ஆக கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 1 கப் மைதா மாவு வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இட்லி மாவோட கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் அதை வந்து கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சு இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை, ஆனால் என்னைக்காவது செஞ்சு சாப்பிட்டா தப்பில்லை. பழ ஸ்லைஸை எல்லாம் இதில் நல்லா துவச்சிட்டு எடுத்து போட்டு 2 பக்கமே திருப்பி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீ வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை போட்டு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான டீ வச்சுருந்தேன். ஸோ நாட்டு சர்க்கரை டீயும் அதோட அந்த பழ பஜ்ஜியும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. அடி